ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் பார்ட் சி, அதாவது பகுதி இ என்ன அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா நிறைய அறிஞர்கள் தொடர்பான செய்திகள், அவங்க எழுதின நூல்கள், அவர்களோட சிறப்பு பெயர்கள், அவங்க வாங்கின பட்டங்கள், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் படிப்போம். பட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த அறிஞர்கள் எழுதின நூல்களை படிக்க தான் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அறிஞர்களும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 நூல்லேருந்து மேக்சிமம் ஒரு 30-35 நூல்கள் வரைக்கும் எழுதியிருக்காங்க. இந்த பார்ட் சி, அதாவது பகுதி ஈல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 அறிஞர்கள் இருக்காங்க. அந்த 50 அறிஞர்களோட நூல்களை மினிமமாக 5ன்னு போட்டோம்னா கூட ஒரு 250 நூல்கள் வருது. இந்த 250 நூல்களையும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இந்த நூலை இவங்க தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாமில் அவங்க கொஸ்டினாக கேட்கும்போது ஞாபகம் வச்சு எழுதுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த அறிஞர்கள் எழுதின நூல்களுக்கு நான் ஷார்ட்கட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்கட்டை கூட நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏன் நான் ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டோரி மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினைவிலிருந்து மறந்து போகாது. நமக்கு ரொம்ப நாள் அது ஞாபகத்தில் இருக்கும். சப்போஸ் ஒரு 6 months கழித்து ஒரு பர்டிகுலர் நூலை கொடுத்து இந்த நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சிருந்து நம்மளால இந்த நூலை பாரதியார் தான் எழுதினாரு, பாரதிதாசன் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அதனால தான் நான் ஷார்ட்கட்டை ஸ்டோரி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இந்த அறிஞர்களோட நூல்களை படிக்கிறதுக்கும் நான் சொல்கிற இந்த ஸ்டோரி மாதிரி படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு 5 நூல்கள் பேர் சொல்லுவேன். அந்த 5 நூல்களும் யார் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், 100% உங்களால் அந்த 5 நூல்களும் யார் எழுதுனாங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நான் 100% நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த 5 நூல்களில் எத்தனை நூல்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் யாருக்கான நூல்களுக்கு ஷார்ட்கட் சொல்ல போகிறேன் அப்படின்னா பகுதியில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, இவங்க தொடர்பான செய்திகள் தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களோட நூல்களுக்காக தான் நான் ஷார்ட்கட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பாரதியாரோட நூல்களுக்கு ஷார்ட்கட் ஸ்டோரி பார்த்துடலாம். இதுதான் பாரதியார் எழுதின நூல்கள். டோட்டலாக அவர் ஒரு 20 நூல்கள் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் இந்த நூல்கள் எல்லாத்தையும் லைனாக படிச்சிடுறேன். 1 பாஞ்சாலி சபதம், 2 செந்தமிழ் பாட்டு, 3 சுதேச கீதங்கள், 4 முரசு, 5 அக்னி குஞ்சுகள், 6 கண்ணன் பாட்டு, 7 முருகன் பாட்டு, 8 பாப்பா பாட்டு, 9 குயில் பாட்டு, 10 புதிய ஆத்திச்சூடி, 11 விநாயகர் நான்மணி மாலை, 12 திண்டிம சாஸ்திரி, 13 ஞானரதம், 14 தராசு, 15 சொர்ணகுமாரி, 16 பூலோகரம்பை, 17 சந்திரிகையின் கதை, 18 நவதந்திர கதைகள், 19 சீட்டுக்கவி, 20 ஆறில் ஒரு பங்கு. இப்போ நான் ஸ்டோரி சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. பாரதியார் பாஞ்சாலி கிட்ட சபதம் போடுறாரு. இன்றைக்கி இந்த செந்தமிழ்நாட்டில் யாராவது அழகாக பாட்டு பாடுறவங்களும் அழகாக ஸ்டோரிஸ் சொல்கிறவங்களும் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சுதேச கீதங்கள் போட்டு முரசு கொட்டி இந்த அக்னி குஞ்சுகளை ப்ரைஸாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை அந்த வழியாக போன கண்ணனும் முருகனும் கேட்குறாங்க. கேட்டுட்டு பாரதியார்கிட்ட போய் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது, அந்த பாப்பா ரொம்பவே அழகாக பாடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார்கிட்ட சொல்கிறாங்க. பாரதியாரும் சரி வாங்க நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா ஒரு குயில் பாட்டு பாடுது, அது ரொம்ப அழகாக பாடுது. இதை கேட்டு பாரதியார் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஸோ தன்னோட கையில் இருக்க புதிய ஆத்திச்சுடியை அந்த பாப்பாவுக்கு ப்ரைஸாக கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் கதையை சூஸ் பண்ணுறதுக்காக பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போனால் திண்டிம சாஸ்திரி உக்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் பாரதியார் கேட்குறாரு, இங்கே யாராவது அழகாக கதை சொல்கிறவங்க இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறாரு. அதுக்கு அந்த திண்டிம சாஸ்திரி என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த கோயிலில் வந்துட்டு திருவிழா தான் சார் நடக்குது. அதுக்காக தான் இந்த நாண ரதத்தை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த நாண ரதத்துக்குள்ளே ஒரு தராசு இருக்குது. அதில் இன்னைக்கு 2 பெண்கள் வந்து கதை சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த கதைக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்டிம சாஸ்திரி சொல்கிறாரு. இதை கேட்ட பாரதியாரும் அந்த தராசுக்கிட்ட போகிறாரு. போனால் அந்த தராசோட ஒரு பக்கத்தில் வந்து சொர்ணகுமாரியும் இன்னொரு பக்கத்தில் வந்து பூலோகரம்பையும் உக்காந்துருக்காங்க. சொர்ணகுமாரி வந்துட்டு சந்திரிகையின் கதையை சொல்கிறாங்க. பூலோகரம்பை வந்துட்டு நவதந்திர கதைகள் சொல்கிறாரு. பட் இதை ரெண்டுத்தையும் கேட்ட பாரதியாருக்கு 2 கதையுமே பிடிச்சு போயிடுது. அதனால் பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட கையில் இருக்க சீட்டு கவியில் 6ல் 1 பங்கை எடுத்து 2 பேருக்குமே பிரித்து ப்ரைஸாக கொடுத்துட்றாரு. இதுதான் பாரதியார் நூல்களுக்கான ஷார்ட்கட் ஸ்டோரி. என்னோட இந்த ஷார்ட்கட் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரியை இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நான் எதுக்கு ஸ்டோரி 2 டைம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீடியோவோட எண்டில் 5 நூல்கள் வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் 2 தடவை கேட்கும்போது மனசில் ஆழமாக பதியும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 2வது டைமும் கவனமாக கேளுங்க. இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. பாரதியார் வந்துட்டு பாஞ்சாலி கிட்ட சபதம் போடுறாரு. இன்னைக்கு இந்த செந்தமிழ்நாட்டில் யாராவது அழகாக பாட்டு பாடுறவங்களும் அழகாக ஸ்டோரிஸ் சொல்கிறவங்களும் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சுதேச கீதங்கள் போட்டு முரசு கொட்டி இந்த அக்னி குஞ்சுகளை ப்ரைஸாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அந்த வழியாக போன கண்ணனும் முருகனும் கேட்குறாங்க. கேட்டுட்டு பாரதியார்கிட்ட போய், எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது, அந்த பாப்பா ரொம்பவே அழகாக பாடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார்கிட்ட சொல்கிறாங்க. பாரதியாரும் சரி வாங்க நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா வந்து ஒரு குயில் பாட்டு பாடுது. அது ரொம்ப அழகாக பாடுது. இதை கேட்டு பாரதியார் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஸோ தன்னோட கையில் இருக்க புதிய ஆத்திச்சுடியை அந்த பாப்பாவுக்கு ப்ரைஸாக கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் கதையை சூஸ் பண்ணுறதுக்காக பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போனால் திண்டிம சாஸ்திரி உக்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் பாரதியார் கேட்குறாரு, இங்கே யாராவது அழகாக கதை சொல்கிறவங்க இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறாரு. அதுக்கு அந்த திண்டிம சாஸ்திரி என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த கோயிலில் வந்துட்டு திருவிழா தான் சார் நடக்குது. அதுக்காக தான் இந்த நாண ரதத்தை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த நாண ரதத்துக்குள்ளே ஒரு தராசு இருக்குது. அதில் இன்னைக்கு 2 பெண்கள் வந்து கதை சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த கதைக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்டிம சாஸ்திரி சொல்கிறாரு. இதை கேட்ட பாரதியாரும் அந்த தராசுக்கிட்ட போகிறாரு. போனால் அந்த தராசோட ஒரு பக்கத்தில் வந்து சொர்ணகுமாரியும் இன்னொரு பக்கத்தில் வந்து பூலோகரம்பையும் உக்காந்துருக்காங்க. சொர்ணகுமாரி வந்துட்டு சந்திரிகையின் கதையை சொல்கிறாங்க. பூலோகரம்பை வந்துட்டு நவதந்திர கதைகள் சொல்கிறாரு. பட் இதை ரெண்டுத்தையும் கேட்ட பாரதியாருக்கு 2 கதையுமே பிடிச்சு போயிடுது. அதனால் பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட கையில் இருக்க சீட்டு கவியில் 6ல் 1 பங்கை எடுத்து 2 பேருக்குமே பிரித்து ப்ரைஸாக கொடுத்துட்றாரு. நீங்கள் சாதாரணமாக இந்த 20 நூல்களை படிக்கிறதுக்கும் இப்போ நான் ஸ்டோரியாக சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வாங்க நம்ம பாரதிதாசன் நூல்களுக்கு ஷார்ட்கட் ஸ்டோரி பார்க்கலாம். இதுதான் பாரதிதாசன் எழுதின நூல்கள். டோட்டலாக அவர் வந்துட்டு 24 நூல்கள் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் லைனாக படிச்சிடுறேன். 1 முல்லைக்காடு, 2 இருண்ட வீடு, 3 பிசிராந்தையார், 4 பெண்கள் விடுதலை, 5 புரட்சி கவி, 6 விடுதலை வேட்கை, 7 படித்த பெண்கள், 8 மணிமேகலை வெண்பா, 9 கண்ணகி புரட்சி காப்பியம், 10 இளைஞர் இலக்கியம், 11 சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், 12 காதல் நினைவுகள், 13 இசை அமுது, 14 எதிர்பாராத முத்தம், 15 சௌமியன், 16 இரணியன், 17 காதலா கடமையா, 18 தமிழ் இயக்கம், 19 சேர தாண்டவம், 20 பாண்டியன் பரிசு, 21
குடும்ப விளக்கு, 22 அழகின் சிரிப்பு, 23 குறிஞ்சி திட்டு, 24 கதர் ராட்டின பாட்டு. இப்போ இந்த 24 நூல்களும் படிக்கிறது இப்போ படிக்கிறதுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ பாரதிதாசனுக்கான ஸ்டோரியை பார்க்கலாம். பாரதிதாசன் வந்து முல்லைக்காட்டுக்கு போகிறாரு. அந்த முல்லைக்காட்டுக்குள்ளே ஒரு இருண்ட வீடு இருக்குது. அந்த இருண்ட வீட்டுக்குள்ளே பிசிராந்தையார் இருக்காரு. அந்த பிசிராந்தையார்கிட்ட போய் பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பெண்கள் விடுதலைக்காக புரட்சி கவின்னு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு விடுதலை வேட்கை உள்ள படித்த பெண்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிராந்தையார்கிட்ட பாரதிதாசன் கேட்குறாரு. பிசிராந்தையார் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஒரு 2 பொண்ணுங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களை பாரதிதாசன்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அந்த பெண்கள் பேர் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பேர் மணிமேகலை, இன்னொரு பொண்ணு பேர் கண்ணகி. இந்த 2 பெண்களையும் பாரதிதாசன்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணுங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி இருக்க இளைஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் லாஸ்ட் வீக் தான் நாங்கள் வந்துட்டு இளைஞர் இலக்கியம்னு ஒரு காப்பியம் படித்தோம். அதில் வந்துட்டு சஞ்சீவ்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணான். பட் அந்த பொண்ணு வந்துட்டு அவனை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அவன் அந்த காதல் நினைவுகளில் வந்துட்டு எப்பயுமே இசையே கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ எதிர்பாராத நேரத்தில் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்க்க வராங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா, ஒரு பையனோட பேர் சௌமியன், இன்னொரு பையனோட பேர் இரணியன். அந்த 2 பசங்களும் இவங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்னடா நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் இப்படி பாட்டு கேட்டுட்டு உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு காதல் முக்கியமா கடமை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு கடமை தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்பயுமே வீட்டில் இப்படி ஃப்ரீயாக இருந்தால் எதையாவது யோசிச்சுட்டு தான் இருப்ப. ஸோ உன்னோட மைண்டுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது. வா, உன்னை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து தமிழ் இயக்கத்தில் சேர்த்து விடுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஞ்சீவை கூட்டிகிட்டு போய் தமிழ் இயக்கத்தில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. அங்கே போனால் 2 ஹெட்டு இருக்காங்க அந்த தமிழ் இயக்கத்தில். ஒருத்தர் வந்து சேரர், இன்னொருத்தர் வந்து பாண்டியன். இந்த பாண்டியன் வந்துட்டு சஞ்சீவ்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஒரு குடும்பத்துக்கு யார் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சஞ்சீவ் என்ன ஆன்சர் சொல்கிறாருன்னா, எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் எல்லா குடும்பத்துக்கும் பெண்கள் தான் சார் குடும்ப விளக்கு, அவங்களோட அழகான சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் பதில் சொல்கிறான். இதை கேட்ட பாண்டியன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சஞ்சீவுக்கு வந்து ஒரு குறிஞ்சி திட்டை வந்து ப்ரைஸாக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இனிமேல் நம்ம தமிழ் இயக்கத்தில் சேர்ந்துக்கலாம், பட் நாளைக்கு வரும்போது நீ கண்டிப்பாக கதர் ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொரு டைம் கதையை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. பாரதிதாசன் வந்து முல்லைக்காட்டுக்கு போகிறாரு. அந்த முல்லைக்காட்டுக்குள்ளே ஒரு இருண்ட வீடு இருக்குது. அந்த இருண்ட வீட்டுக்குள்ளே பிசிராந்தையார் இருக்காரு. அந்த பிசிராந்தையார்கிட்ட போய் பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பெண்கள் விடுதலைக்காக புரட்சி கவின்னு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு விடுதலை வேட்கை உள்ள படித்த பெண்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிராந்தையார்கிட்ட பாரதிதாசன் கேட்குறாரு. பிசிராந்தையார் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஒரு 2 பொண்ணுங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களை பாரதிதாசன்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அந்த பெண்கள் பேர் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பேர் மணிமேகலை, இன்னொரு பொண்ணு பேர் கண்ணகி. இந்த 2 பெண்களையும் பாரதிதாசன்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணுங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி இருக்க இளைஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் லாஸ்ட் வீக் தான் நாங்கள் வந்துட்டு இளைஞர் இலக்கியம்னு ஒரு காப்பியம் படித்தோம். அதில் வந்துட்டு சஞ்சீவ்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணான். பட் அந்த பொண்ணு வந்துட்டு அவனை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அவன் அந்த காதல் நினைவுகளில் வந்துட்டு எப்பயுமே இசையே கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ எதிர்பாராத நேரத்தில் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்க்க வராங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா, ஒரு பையனோட பேர் சௌமியன், இன்னொரு பையனோட பேர் இரணியன். அந்த 2 பசங்களும் இவங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்னடா நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் இப்படி பாட்டு கேட்டுட்டு உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு காதல் முக்கியமா கடமை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு கடமை தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்பயுமே வீட்டில் இப்படி ஃப்ரீயாக இருந்தால் எதையாவது யோசிச்சுட்டு தான் இருப்ப. ஸோ உன்னோட மைண்டுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது. வா, உன்னை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து
தமிழ் இயக்கத்தில் சேர்த்து விடுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஞ்சீவை கூட்டிகிட்டு போய் தமிழ் இயக்கத்தில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. அங்கே போனால் 2 ஹெட்டு இருக்காங்க அந்த தமிழ் இயக்கத்தில். ஒருத்தர் வந்து சேரர், இன்னொருத்தர் வந்து பாண்டியன். இந்த பாண்டியன் வந்துட்டு சஞ்சீவ்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஒரு குடும்பத்துக்கு யார் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சஞ்சீவ் என்ன ஆன்சர் சொல்கிறாருன்னா, எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் எல்லா குடும்பத்துக்கும் பெண்கள் தான் சார் குடும்ப விளக்கு, அவங்களோட அழகான சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் பதில் சொல்கிறான். இதை கேட்ட பாண்டியன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சஞ்சீவுக்கு வந்து ஒரு குறிஞ்சி திட்டை வந்து ப்ரைஸாக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இனிமேல் நம்ம தமிழ் இயக்கத்தில் சேர்ந்துக்கலாம், பட் நாளைக்கு வரும்போது நீ கண்டிப்பாக கதர் ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாதாரணமாக பாரதிதாசனோட 24 நூல்களை படிக்கிறதுக்கும் இப்போ நான் கதை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம நாமக்கல் கவிஞர் அவரோட நூல்களுக்கு ஷார்ட்கட் ஸ்டோரி பார்க்கலாம். இதுதான் நாமக்கல் கவிஞர் எழுதின நூல்கள். டோட்டலாக இவர் வந்து ஒரு 11 நூல்கள் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் இதை லைனாக படிச்சிடுறேன். 1 மலைக்கல்லன், 2 தமிழ்வேந்தன், 3 தமிழ் தேர், 4 சங்கொலி, 5 கவிதாஞ்சலி, 6 காந்தி அஞ்சலி, 7 மாமன் மகள், 8 அவனும் அவளும், 9 அன்பு செய்த அற்புதம், 10 என் கதை, 11 தமிழன் இதயம். இப்போ நான் கதை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நாமக்கல்ல இருக்க மலைக்கல்லனை பார்க்க தமிழ்வேந்தன் வந்துட்டு தமிழ் தேரில் போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சங்கொலி கேட்குது. என்னடா சங்கொலி சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா மலைக்கல்லன் வந்துட்டு கவிதாவுக்கும் காந்திக்கும் அஞ்சலி கொடுத்துட்ருக்காரு. உடனே தமிழ்வேந்தன் போய் மலைக்கல்லன்ட்ட, என்ன சார் இது அட் அ டைமில் 2 பேருக்கு நீங்கள் அஞ்சலி கொடுக்குறீங்க, அப்படி இவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மலைக்கல்லன் வந்துட்டு, காந்தியோட மாமன் மகள் தான் கவிதா, அவனும் அவளும் வந்துட்டு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க, பட் அவங்களோட வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால் 2 பேருமே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. பட் அந்த பையன் இறக்கிறதுக்கு முன்னாடி அன்பு செய்த அற்புதம் தான் என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கான். எதுக்கு அந்த லெட்டர் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னா, இதை படிக்கிற ஒவ்வொரு தமிழனோட இதயமும் இனிமேல் மாறும், எங்களோட இந்த நிலைமை வந்துட்டு இனி ஃப்யூச்சரில் எந்த லவ்வர்ஸ்க்கும் வராதுன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நாமக்கல் கவிஞர் நூல்களுக்கான ஷார்ட்கட் ஸ்டோரி முடிஞ்சது. வித்தின் 1 மினிட்லேயே 11 நூல்களையும் படித்து முடிச்சிட்டோம். இன்னொரு டைம் கதையை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நாமக்கல்ல இருக்க மலைக்கல்லனை பார்க்க தமிழ்வேந்தன் வந்துட்டு தமிழ் தேரில் போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சங்கொலி கேட்குது. என்னடா சங்கொலி சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா மலைக்கல்லன் வந்துட்டு கவிதாவுக்கும் காந்திக்கும் அஞ்சலி கொடுத்துட்ருக்காரு. உடனே தமிழ்வேந்தன் போய் மலைக்கல்லன்ட்ட, என்ன சார் இது அட் அ டைமில் 2 பேருக்கு நீங்கள் அஞ்சலி கொடுக்குறீங்க, அப்படி இவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மலைக்கல்லன் வந்துட்டு, காந்தியோட மாமன் மகள் தான் கவிதா, அவனும் அவளும் வந்துட்டு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க, பட் அவங்களோட வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால் 2 பேருமே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. பட் அந்த பையன் இறக்கிறதுக்கு முன்னாடி அன்பு செய்த அற்புதம் தான் என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கான். எதுக்கு அந்த லெட்டர் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னா, இதை படிக்கிற ஒவ்வொரு தமிழனோட இதயமும் இனிமேல் மாறும், எங்களோட இந்த நிலைமை வந்துட்டு இனி ஃப்யூச்சரில் எந்த லவ்வர்ஸ்க்கும் வராதுன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லாஸ்ட்டாக நம்ம வந்து கவிமணி எழுதின நூல்களுக்கு ஷார்ட்கட் ஸ்டோரி பார்க்கலாம். கவிமணி வந்துட்டு டோட்டலாக ஒரு 9 நூல்கள் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு அந்த நூல்களை வந்து நான் லைனாக படிச்சிடுறேன். 1 உமர்கயாம் பாடல்கள், 2 நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், 3 காந்தலூர் சாலை, 4 தேவியின் கீர்த்தனைகள், 5 இளந்தென்றல், 6 குழந்தை இலக்கியம், 7 ஆசிய ஜோதி, 8 பசுவும் கன்றும், 9 மலரும் மாலையும். கவிமணி நூல்களுக்கான ஷார்ட்கட் ஸ்டோரி சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. கவிமணியும் உமர்கயாவும் நாஞ்சில் நாட்டில் இருக்க காந்தலூர் சாலையில் ஒரு காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி அவங்க காரில் போயிட்டுருக்கும்போது தேவியின் கீர்த்தனைகள் கேட்டுகிட்டே போகிறாங்க.
அப்போ இளந்தென்றல் வீசுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து கையில் ஆசிய ஜோதி எடுத்துக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. உடனே இவங்களுக்கு டவுட் வந்துடுது. கவிமணியும் உமர்கயாமும் கார்லேருந்து இறங்கி அந்த குழந்தைங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி அந்த குழந்தைங்க எங்கே தான் போகிறாங்க இந்த ஜோதியெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த குழந்தைங்க பின்னாடி போகும்போது அந்த குழந்தைங்கள் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு வெளியே வந்து பசுவும் கன்றும் நின்றுட்டுருக்கு. அவங்களுக்கு போயிட்டு மலரும் மாலையும் போட்டு அந்த பசுவையும் கன்றையும் சாமி கும்பிடுறாங்க. அப்போ வந்து கவிமணி போய் கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசுவும் கன்றும் எங்களுக்கு தெய்வம் மாதிரி சார். எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பசுவுக்கும் கன்றுக்கும் மலரும் மாலையும் போட்டு வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட கவிமணி வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ கவிமணியோட நூல்களுக்கு நம்ம ஷார்ட்கட் ஸ்டோரி பார்த்துட்டோம். வித்தின் 1 மினிட்லேயே நம்ம வந்துட்டு எல்லா நூல்களையும் படித்து முடிச்சிட்டோம். இன்னொரு டைம் கதையை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கவிமணியும் உமர்கயாவும் நாஞ்சில் நாட்டில் இருக்க காந்தலூர் சாலையில் ஒரு காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி அவங்க காரில் போயிட்டுருக்கும்போது தேவியின் கீர்த்தனைகள் கேட்டுகிட்டே போகிறாங்க. அப்போ இளந்தென்றல் வீசுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து கையில் ஆசிய ஜோதி எடுத்துக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. உடனே இவங்களுக்கு டவுட் வந்துடுது. கவிமணியும் உமர்கயாமும் கார்லேருந்து இறங்கி அந்த குழந்தைங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி அந்த குழந்தைங்க எங்கே தான் போகிறாங்க இந்த ஜோதியெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த குழந்தைங்க பின்னாடி போகும்போது அந்த குழந்தைங்கள் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு வெளியே வந்து பசுவும் கன்றும் நின்றுட்டுருக்கு. அவங்களுக்கு போயிட்டு மலரும் மாலையும் போட்டு அந்த பசுவையும் கன்றையும் சாமி கும்பிடுறாங்க. அப்போ வந்து கவிமணி போய் கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசுவும் கன்றும் எங்களுக்கு தெய்வம் மாதிரி சார். எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பசுவுக்கும் கன்றுக்கும் மலரும் மாலையும் போட்டு வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட கவிமணி வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ டெஸ்ட்டுக்கான டைமு. நான் ஒரு 5 நூல்கள் பேர் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நூலும் சொல்லும்போது உங்கள் மைண்டில் அந்த நூலை யார் எழுதுனாங்கன்னு கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 4 பேரும், அதாவது பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, இவங்க எழுதின கிட்டத்தட்ட ஒரு 65 நூல்களை படித்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இனி ஃப்யூச்சரில் இதுக்காக நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த 5 நூல்களில் நீங்கள் எத்தனை நூல்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நூல் தராசு. இதை எழுதுனது யாரு? தராசு நூலை எழுதுனது யாரு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் காதலா கடமையா, இந்த நூலை எழுதுனது யாரு? தேர்ட் ஒன் சங்கொலி. சங்கொலி நூலை எழுதுனது யாரு? ஃபோர்த்து பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு நூலை எழுதுனது யாரு? ஃபிஃப்த்து பசுவும் கன்றும். பசுவும் கன்றும் நூலை எழுதுனது யாரு? அவ்வளோதான், 5 நூல்கள் பேரும் நான் சொல்லிட்டேன். இந்த 5 நூலில் நீங்கள் எத்தனை நூல் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.